நைட் வாட்ச் உமன் இருக்கா? பெண்கள் நிம்மதியா தூங்குவாங்க வீட்டுல. அவங்க வீட்டுக்காரரு எங்கேயோ ஒரு அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன உட்கார்ந்து இருப்பாரு. அதனால் தான் அந்த சம்பாத்தியத்தில் வாழ்கிறார். எதுவும் பகவான் சம்பாதிக்கிறான். பிரக்யானந்தாவுடைய அம்மா தான் அவ்வளவுக்கும் காரணம். அதுல பாதி உண்மை இருக்கு. அவங்க அப்பா ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறார். அவர் சம்பாதிக்கவே இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சம்பாதிச்ச காசை வச்சுட்டு இவங்க பஸ் ஏறி போனாங்க. எதை சொல்றது? இதுல இவங்க வீட்டுல பொங்க வச்சிருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க. இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்கு வந்து அந்த செல்லோட போய் உள்ள போட்டாராம். அது ஆண்கள் கணவன்மார் எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு அந்த அம்மா பேசிருக்கு. நீங்களும் கேட்டு சும்மா இருக்கீங்க. பொய் சொன்னாலும் பொருந்துறாப்புல சொல்லுங்கம்மா. அதுல அவன் சாஃப்ட்வேர்னா செடியில இருக்கிற வேறாம், ஹார்ட்வேர்னா மரத்துல இருக்கிற வேறாம். இவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க. அதனால உலகத்துல இருக்கிற எல்லாரும் விவரம் இல்லாதவன்னு ஒரு நம்பிக்கை. பெண்கள் சூரியன் சார், எனக்கு தெரியும். ஐயாட்டே கேட்போம், பெண்களை சூரியன் சொல்லலாமா? முதல்ல சொல்லக்கூடாது. அவங்களை நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க பெண்கள் சூரியன். சன்னுக்கு ஏது சண்டே, சண்டையில ஏது சமையல்? ஒரு வீட்டுல சண்டையில சோறாக்குறீங்களா ஐயா? அவ்வளவு கிளப்பி மொத்தமா ஹோட்டல்ல போய் தின்னுவிட்டு கரண்டியை நீங்க விட்டறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. அப்புறம் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்கிறார்களே, எந்த நம்பிக்கையில் வேலை செய்கிறார்கள்? மனைவி பத்திரமாக குடும்ப பணியை பார்ப்பதால் தான். அவன் மட்டும் ஒரு மாசம் பணம் அனுப்பலைன்னு வைங்க. அந்த அம்மா முன்னாடி வந்தாங்களே, அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த படத்தை பாருங்க. நடுவுல ஒரு அம்மா தலை சுமையா வச்சுட்டு போகுது. அது என்னவா? கணவனுக்கு சோறாம். அவன் மனுஷனா இல்ல குண்டோதரன் ஐயா? அது ஏதோ ஒண்ணு நெல்லோ அரிசியோ கொண்டு போதுங்க. அவ்வளவு பெரிய கூட வீட்டுல இருக்கிறவனுக்கு சாப்பாடாம். அவன் சாப்பிட்ட வயக்காட்டிலே படுத்துங்கிடுவான். எது என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு அம்மா பேசுது. அதுல டிபன் கேரியரா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய இடத்துல இப்படி பொய்யப்ப பேசுறீங்களம்மா, நீங்களாம் எப்படிமா வீட்டுல? கவிதா ஜவஹர் நிறைய சொல்லியிருக்காங்க. பெண்கள் அலாம் வைப்பதே இல்லை. அவர்கள் மனதுக்குள்ளே, மனைவியின் மனதுக்குள்ளே அலாரம் இருக்கிறதா. அலாம் மட்டுமா இருக்கு, சில மனைவிகள் மனசுக்குள்ள வெடிகுண்டே இருக்கு. அவ எப்ப வெடிப்பான்னு மட்டும்தான் தெரியாது. அவ வெடிச்சான்னு வைங்க, அவ்வளவுதான். எந்நேரமும் ரெடியா திரிய பொருத்தி வச்சிருப்பான். அதுல பக்கத்து வீட்டு மனைவி வேற வந்து இதை கொளுத்தி விட்டு போயிடுவான். இந்த வெடிகுண்டை வெடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. நம்ம வந்து இந்த வெடி மருந்துக்கு மத்தியில வாழ்றோமே, எங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் இன்றைக்கே மாவாட்டி கரைச்சி வைக்க வேண்டும். யாருக்குமே தெரியாது கவிதா ஜவஹர் அவர்களே. நாங்கெல்லாம் அப்பப்ப அரைச்சு அப்பப்பதான் இட்லி சுட்டுருக்கோம். கவிதா மட்டும்தான் ராஜபாளையத்துல உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமா செய்யற விஷயத்தெல்லாம் இங்க வந்து பெருசா பலூன் ஊதுற மாதிரி ஊதிருக்கீங்க. சொன்னதுல எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனைவிதான் போதி மரம். ஆமையா, அதனாலதான் பல பேர் கல்யாணம் ஆன பிறகு சன்னியாசி ஆயிட்டான். இந்த போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இது போதனையெல்லாம் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சி சன்னியாசி ஆயிடும். சரி, இவ்வளவு பேசுறீங்களா? கணவனின் சம்பாத்தியம் பெருசு இல்லைன்றீங்களா? சம்பாதிக்காத ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பொண்ணாலும் தயாரா இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அந்த அணி பேசுற 3 பேரு. கணவனின் சம்பாத்தியம் அவசியம் இல்லையா? அது தேவையில்லை. எந்த சம்பாத்தியம் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் அறிவாற்றலால் நாங்களே போதி மரம், நாங்களே காவல் நிலையம். நீங்க எப்படிமா காவல் நிலையம்? என்ன எஃப்ஐஆர் போடுறீங்களா? அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுங்க வந்தா மட்டும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதாவது கணவனின் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எஃப்ஐஆர். வந்தவன் திருடன், வந்தவன் அயோக்கியன், வந்த உங்க அக்கா திருடி. அவங்க வந்தாங்கன்னா நல்ல சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. இதுதான் காவல் நிலையம். இதுக்கு பேர் காவல். ஏமா, காவல்துறையில ஆண்கள் வேலை பார்க்கறது பார்த்தது இல்லையா? பெண்கள் எண்ணிக்கை கம்மி, ஆண்கள் எண்ணிக்கை அதிகம். அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பேசுறீங்க. இதுல நம்ம பெண்களை வந்து வீட்டம்மாவை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிதான் சண்டைக்கு வந்துடுறோம். ஹோம் மேக்கராம்ல
இதுல கவர்மெண்ட் வேற வீட்டுல நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்கும். பஸ்ல போனா ஃப்ரீயா? சோழவந்தான்ல சும்மா இருக்கிற லேடிஸ் 2 பேர் மத்தியானம் சும்மா தானே இருக்க, மதுரை வரைக்கும் போயிட்டு வரோம்னு வண்டி ஏறிடுது. இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. மனைவி வீட்டின் பணிகளா? மனைவி என்னமா பணி பண்றீங்க? இப்பெல்லாம் பாருங்க சார், இந்த மொபைல் வந்ததும் போதும், எந்நேரமும் ஒரு மொபைலை வச்சு இப்படி படம் எடுக்குது, இப்படி படம் எடுக்குது, ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்காரன பைத்தியக்கார மாதிரியே காட்டுவாங்க. உங்க பணி இதுதான் நடந்துகிட்டு சொல்றதுக்கு 3 பேர் இன்னொரு அம்மா வரப்போகுது. நிறைவா ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உத்தரகண்ட்ல புகை 41 பேர் உள்ள போய் அகர்ந்துக்கிட்டாங்க. பாத்தீங்கல்ல பேப்பர்ல? 41 பேர்னா இவ்வளவு உயிரை பணயம் வைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கணவன்மார்கள் அங்கே போய் சம்பாதித்ததை தவிர அந்த 41 பேர்ல யாரும் கிடையாது, பெண்கள். பாத்தீங்களா இல்லையா? 41 பேரையும் காப்பாற்றுவதற்கு இந்த எலிவலை தோன்ற மாதிரி தோண்டி சில பேர் போனான். அவனும் ஆண்கள், அவனும் கணவன்மார் தான் பல வீடுகள்ல. தினா உயிரை பணயம் வைத்தாவது சம்பாதிக்க கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அந்த சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்கிறதை தவிர வாங்கி கொடுத்தா நீங்க சமைப்பீங்க, வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? உண்மையை சொல்றேங்க, கணவனின் வேர்வை, அவன் சிந்துகிற ரத்தம், அதுதான் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம். அது இல்லை என்றால் ஒரு வீடு கூட முன்னேறாது. சரியா இருக்கு, அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். சரியில்லை என்றால் அந்த வீட்டில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்காது. கணவனின் சம்பாத்தியமே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு 22-23 வருஷமா ராஜா சாரோட பட்டிமன்றத்துல நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்குதான் ஒரு ரெக்கார்ட் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு மோசமா பெண்களை இதுவரை அவர் எந்த பட்டிமண்டபத்திலும் பேசியது இல்லை. இன்னைக்குதான் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு. இதை எழுதி வச்சு பதில் சொல்லுவதற்கே எனக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல அந்த உள்ளே போன எலி வலை தொழிலாளர்களை நாங்களும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், அவங்கள பாராட்டுறோம். நாங்க ஒன்னும் அவங்கள தப்பா சொல்லல. உயிரை பணயம் வைத்துன்னு அவ்வளவு தடவை ராஜா சார் சொன்னார். ஒவ்வொரு பிரசவத்திலும் பெண்ணு உயிரை பணயம் வைக்கிறாங்க சார். ஏன் சார் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவர்களினுடைய பணியை நாங்க குறைவா சொல்லல, ஆனா நீங்கள் ஏன் பெண்களினுடைய பணி எவ்வளவு குறைவா சொல்றீங்க? அவர் ஆரம்பிக்கிற போதே சொல்றாரு, இவருக்கு நல்ல இட்லி கிடைக்கலன்னா நாங்க 3 பேர் என்ன சார் செய்வோம்? எவ்வளவு புலம்பல். அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு மாவு, சில பேரோட கை பட்டாதான் ராஜா சார் மாவு புளிக்கு. உங்களுக்கு தெரியல? அது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பெண்ணுக்குள்ள ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. ஆமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் நமுத்து போன பட்டாசாக இருந்தால் பெண்ணுக்குள்ள வெடிகுண்டு இருக்கத்தானே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு வெடிகுண்டு இருக்கிற போது அதை ஈரத்தில் நனைத்து அந்த வெடிகுண்டு வெடிக்காதபடி செய்து அந்த குடும்பம் வாழுவதற்காக தொடர்ந்து உழைக்கிறாள். அந்த தியாகத்தை பற்றி நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவர் நைட் வாட்ச் உமன் உண்டா என்று ராஜா சார் கேட்கிறார். இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி இதுவரை நான் சந்தித்ததே இல்லை பட்டிமன்றம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்காள, அதுவும் நைட் வாட்ச் உமன் வேலைதான் சார். ராஜா சார் உங்களுக்கு தெரியாதாரு? எங்க இருந்து கிளம்பி 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. சம்பாதிக்காத ஆண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்வார்களா? மாட்டாங்க. நீங்க செய்யறதே ஒரு வேலை, அதையும் நீங்க செய்யலன்னா அப்புறம் நாங்க கல்யாணம் செய்வோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மனசாட்சி ஹோம் மேக்கர் என்று பெண்களை சொல்ல வேண்டுமா? ஏன் என்ன தவறு? எங்களை ஹோம் மேக்கர் தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு சம்பாத்தியம் இல்லாம சும்மா தானே இருக்க, அந்த வேலையை செஞ்சானே இந்த வேலையை செஞ்சானே, அது எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை ஹோம் மேக்கர் என்று கௌரவமாக சொல்லுங்கள். ஏன் ஒரு வீட்டுல, எங்க வீட்டுல சார் ஒரு நாள் நான் இருந்து பார்த்தேன், 25 முறை காலிங் பெல் அடிச்சது சார். ஒரு நாளைக்கு 25 தடவை காலிங் பெல். வந்தவங்க போனவங்க, பால் போடுறவங்க, தண்ணி கொடுக்கறவங்க, அந்த அக்கா இந்த தங்கச்சி, 25 முறை போய் வீட்டு கதவை திறக்கிற வேலையை ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி செய்கிறாளா கணவன் செய்கிறார்? சொல்லுங்க நீங்க.
இவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்லையாமா. தன்னை படம் எடுத்து போட்டுட்டே இருக்காங்களாமா. ரீல்ஸ் போடுறாங்களாமா. அதுல கணவனை பார்த்து லூசு பைய மாதிரியே போடுறாங்களாமா. லூசு பைய மாதிரி இருந்தா லூசு பைய மாதிரி தான் ரீல்ஸ்ல வரும். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்கள்னா அவ்வளவு இலக்கணமா போச்சு இல்லையா? அவர் சொன்னதுக்கு தானே நான் பதில் சொல்றேன். ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறதுக்கு எங்க சார் டைம் இருக்கு எங்களுக்கு? ராஜா சார் சொல்றாரு, கல்ஃப்ல இருந்து 1 மாசம் சம்பளம் அனுப்பலன்னா உங்க கதி என்ன ஆகும் சார்? கொரோனா போது 1.5 வருஷம் சம்பளம் வரலையா சார்? எப்படி சார் சமாளிச்சோம்? எத்தனை ஆண்களுக்கு அந்த கணக்கு தெரியும்? கல்ஃப்ல இருந்தவங்க மாத்திரம் இல்ல, இங்க இருந்தவங்க தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு வருமானமும் இல்லை. அந்த வீட்டில் வயிறுகள் வாடாமல் காப்பாற்றியது அந்த பெண்ணினுடைய சாமர்த்தியமா இல்லையா சொல்லுங்க? அரசாங்கம் பெண்களுக்கு தானே உதவித்தொகை தருது. உங்களுக்கு என்ன சார் பொறாம? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அரசாங்கம் எவ்வளவு புத்திசாலிகளை கொண்ட அமைப்பு இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் இதே உதவித்தொகையை ஆண்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்யவில்லை? பொண்ணு கிட்ட கொடுத்தா அது விழாம விரியாம முழுசா முள்ளங்கி பத்தையா வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அது செலவாகும். ஆண்கள் கையில கொடுத்தா எங்க உறிஞ்சுவான் எங்க ஊதுவான்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்களா இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்காது. சும்மாவே யாராவது வருவீங்களாம்மா? சும்மாவே யாராவது வருவீங்களா? அங்க காய் இருக்கு, பழம் இருக்கு, அப்படியே ஒரு 8 பஸ்ல எடுத்துட்டு வந்தா மதுரையில வித்து காசாக்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு தான் சார் வருவாங்க. நடுவர்கள் அவர்கள் 3 பேருமே பேசினதிலிருந்து பெண்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமலே இருக்கிறார்கள் என்பது போலவே 3 பேரும் பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண் பல வீடுகளில் இரட்டை சுமையை சுமக்கின்றார். ஆண் இருக்கிறானே வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்கிறார், நாங்கள் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் தான் கொண்டு வருகிற சம்பாத்தியத்தினால் ஆணின் மனசுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கிறது. நான் தான் சம்பாதிக்கிறேன். அந்த ஈகோ இல்லாமல் சம்பாதித்து வீட்டு வேலையையும் செய்கிறவள் பெண்ணாக இருக்கிற போது அதுதானே வீட்டுக்கு ஒரு மங்களத்தை தருகிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ராஜா சார் சொல்றாரு, பெண்களை சூரியன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சூரியனுக்கு எந்த ஜெண்டர் இருக்கதான் நான் நினைக்கல. அப்படி இருந்தால் மகாகவி பாரதி ஏன் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று ஒரு பெண்ணை பார்த்து மகாகவி பாரதி எப்படி பாடியிருப்பார்? அவள் சூரியன் மாத்திரமல்ல, அவளுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். அவளால் தவறு செய்கிறவர்களை கண்டிக்கவும் முடியும், அவளால் அன்பையும் கருணையும் நிலவை போல கொடுக்கவும் முடியும். சூரியனும் அவள்தான், சந்திரனும் அவள்தான் என்று மகாகவி பாரதியை சொல்லி இருக்கிறார். என்ன நிலையில சொன்னாரோ? இல்ல, இன்னைக்கு புலவர் பேசின பேச்செல்லாம் அராஜகம் என்பதை தவிர வேற எதுலையுமே எடுக்க முடியாது. என்னமா புலவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? கோபம் வர மாதிரியே சொல்றாரு. லிப்ஸ்டிக் வாயில போட்டதுக்காக பொங்கல்னு எங்க வீட்டுல 2 பேர் சொல்லலன்னு புலவர் சொன்னாரு. இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க. மாது அண்ணா வந்து பேசினார், அவருடைய வீட்டினுடைய அப்பாவை பற்றி சொன்னார். நீங்க எல்லாரும் கேட்டீங்க, உண்மைதானே? அந்த கதையில ஒரு இடத்தை நீங்க கவனிச்சீங்களா? உங்களுடைய தாய் தோழத்தக்கவர் அவர் சொல்லிருக்காரு, ஒன்பனம் எனக்கு எதுக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த நிலையில கூட தன் மகனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிற ஒரு தாய் மனசு அங்க இருந்திருக்கேன் சார். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்தை தவிர வேறு சிந்தனையே இல்லாத பெண். ஓட்டப்பந்தயத்திலே முயலும் ஆமையும் ஓடியதை அந்த ஆமை ஒரு பெண் என்று நான் நினைப்பேன். ஏனென்றால் அந்த ஆமை ஓட்டை சுமந்து கொண்டே ஓடியது போல பெண் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தன் வீட்டை சுமந்து கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நாங்க என்ன வேலை செய்யல இன்னைக்கு சொல்லுங்க? நீங்க செய்கிற எந்த பணியை நாங்கள் செய்யவில்லை சொல்லுங்க. ஒவ்வொரு பணியிலும் ஆணுக்கு நிகராக தோள் கொடுத்து நின்று குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையையும் நாங்கள் சுமக்கின்றோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற மனச்சிக்கல்களையும் பணச்சிக்கல்களையும் நாங்கள் நேரடியாக நின்று அதை விசாரித்து தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால், வேதம் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று எங்கள் மகாகவி சொன்னது போல இரு துறைகளிலும் பணியாற்றி குடும்பத்துக்கு வலு சேர்க்கிற பெண் தான், அவளுடைய பணிதான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவரிடம் கேட்டு விடை பெறுகிறேன். கேள்வி கேட்டு பார்ப்போம். பொண்ணு கேட்டு போனா
அங்க கேட்கிற கேள்வி என்ன, பையன் என்ன செய்யறாரு, நம்ம இவனை வேலை செய்யறாருன்னு சொன்ன உடனே அவன் கணக்கு போட்டுருவான் என்ன சம்பாதிப்பார். அப்போ ஒரு தகுதி இருக்கு, முதல் தகுதி. அதை வச்சு தனியா புண்ணை கொடுக்குறாங்க. சரி, இப்படி வச்சு பார்ப்போம். இவளும் வேலை பார்க்கிறா வீட்டுக்குள்ள, சம்பளம் இல்லாத வேலை சொன்னாங்க இல்லையா, இது அந்த காலம். இன்றைக்கு ஆண் சம்பாதிப்பது போலவே அவளும் அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண் வேலை பார்ப்பது வெளியிலே அதிகம் என்று சொன்னா, வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கிற பெண் இருக்கிறார் பாருங்க, அவ சம்பாத்தியத்துக்கு மேல சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. ஆக சம்பாத்தியம் என்று சொன்னா ரெண்டு பக்கமும் வருது. சம்பாத்தியம் இல்லாமல் குடும்பம் நடக்காது. ஒரு குடும்பம் முன்னேறுவது அப்படின்ற முன்னேற்றம் என்பது சொல்லணும். அந்த முன்னேறுவது என்று சொன்னா, எப்போ இவனுக்கு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டானோ அப்போது இருந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே, என்ன மேலே, என்ன வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு அளந்து பார்த்து, அளவு பார்த்து, எந்த நேரம் எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து, அதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் பாருங்க. வீட்டுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்த உடனே கணவன் எப்போது ஆணும் பெண்களும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களே, சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடுறாங்க பாருங்க. அப்படி ஒரு சமையலை செய்து வைக்கிற பெண் இருக்காளே, அவ சமையல் மட்டும் ஒழுங்கா செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் நம்ம குடியிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த வயிற்றை நிறைத்து கொண்ட பிற்பாடுதாயா நம்முடைய வாழ்க்கையே சுகமா போகுது. அந்த வயிற்றை நிறைச்சு காட்டுறவ யாரு? அவள் அல்லவா? அது மட்டும் இல்லை, அவ பார்த்து பார்த்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடியா சாப்பிடியா சாப்பிடியா, நம்ம குறைச்சி சாப்பிட்டுட்டோம்னா, ஏன் நல்லா இல்லையா, இல்லப்பா சரியா தானே சாப்பிட்டுருக்கேன், இன்னொரு சாப்பிடியா, வேலைக்கு போறாள் கொஞ்சம் கூட சாப்பிடியா. இந்த சொற்கள் இருக்கு பாருங்க, இது எங்க கிடைக்கும்? ஹோட்டல்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன தேவை, உடுத்துவதிலும் சரி உண்பதிலும் சரி, அவன் உறங்குவதற்கான இட வசதியும் சரி, என்னென்ன பொருட்கள் எப்போது வேண்டும் என்பதை தெரிந்து பார்க்கிறவர்கள் இருக்கா பாருங்க, பெண்ணு தான் பார்க்கிறான். அதை விட இன்னொரு பக்கம் ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, திருவள்ளுவன் பணிமொழின்னு சொல்லுவான். பணிமொழி அப்படின்னா என்ன? எதுவா இருந்தாலும் சரி ஒரு பொறுமையா பார்த்து, நம்ம முட்டாள்தனமா பேசியிருப்போம், அப்படி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டு சரியா சரியா சரி அப்படின்னு பொறுத்து போதா பாருங்க. இங்க நமக்கு பேர பணின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பணியேன்னு. இந்த பணியே இன்னொரு பணி இருக்கு, பணிந்து போவது. அவ பணிந்து போகலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவளுடைய பணிவு இருக்கே, அந்த பணிவில தான். அது மட்டும் இல்லை, கணக்கு போட்டுருவான். என்ன வேணும், என்ன இருக்கு என்ற விவரத்தை எல்லாம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னா, முன்னாடி தான் அவ வெறுமையாக வந்தா, சீரோடு மட்டும் வந்தா. இப்போதெல்லாம் சீரோடு மட்டும் வருவதில்லை, தன் வீட்டு பிறந்த வீட்டு சொத்தோடும் வருகிறான். இப்போ அவளுக்கு சொத்து இருக்கு, அதையும் விட இன்னொன்னு வேலையும் பார்க்கிறான். அப்போ சீர் கொண்டு வருகிறா, சொத்தோடு வர்றா, வேலையும் பார்க்கிறான். சம்பளம் எவ்வளவு சம்பளம் பார்க்கிறா பார்த்தீங்களா? எல்லாவற்றுக்கும் மேல வீட்டுல வேலை பார்க்கிறான். இதையெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, உள்ளபடியே மனைவி மட்டும் பணிவிலும் சரி பணிவிடையிலும் சரி செயல்கிற எல்லா செயல்களிலும் சிறந்தவளாக இருந்து விடுவாள் என்றால், உனக்கு இல்லாதது என்னடா இருக்கு மகனே, எல்லாம் உனக்கு இருக்கிறது என்று திருவள்ளுவன் சொல்லுவான் என்று சொன்னால், பெரியோர்களே நாம் நன்றாக ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆடவன் சம்பாதிக்கிறான் தான், அவன் கோடி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை சிந்துகிற மனைவியாக போய்விடுவாள் என்றால்,
அவன் வாழ்க்கை சீரழிந்து போகிறது. ஆனால் அவன் கொண்டு வருவது 5ஆக இருந்தால் அவளது 50ஆக ஆக்குவது மட்டுமல்ல, அந்த அயல்களில் உறவுகளை பெருக்கிக் கொடுப்பவன். பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் நம் வீட்டை பார்த்து பெருமைப்பட செய்வது யார் தெரியுமா? மனைவியினால் தான். அவள்தான் அந்த உறவுகளை பலப்படுத்துகிறாள். நமக்கு ஊருக்குள்ளே மரியாதையை சம்பாதித்து கொடுக்கிறாள். சம்பாத்தியம் என்பதிலே 2-3 இருக்கு. அவன் பணம் சம்பாதிக்கலாம், இவள் இந்த குடும்பத்திற்கான பெயரை சம்பாதித்து கொடுக்கிறாள். ஆக சம்பாதிப்பதிலே இருவருக்கும் பங்கு இருக்கிறது. அதனால் பெரியவர்களே, ஒரு வீட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் மனைவியின் பணியே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.